This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். நம்ம அமெரிக்காவோட அடுத்த அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாருங்க. பிரிக்ஸ் நாடுகளுக்காக ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கிறாரு. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாலர் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100% வரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்து அமெரிக்காவோடு உள்ள உறவையும் துண்டித்து கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். நாட்டாப்பக்காரனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு மற்றவங்கெல்லாம் ஆறுனதுக்கான காலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறத சொல்லி வைங்க. அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது அதை ஆதரிக்கவோ கூடாது என பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகளில் 100% வரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக எந்த ஒரு நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது. மேலும் ஏற்கனவே இருக்கும் வேறு எந்த நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது. சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு 100% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும். அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும். டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உள்ள உறவுகளையும் துண்டித்துக் கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இது குறித்த பதிவில், பிரிக்ஸ் நாடுகள் டாலரை தவிர்க்க முயற்சிக்கும் போது நாங்கள் வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இந்த நாடுகள் புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்கவோ அல்லது வலிமைமிக்க அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது. இதை மீறும் பொழுது 100% கூடுதல் வரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் அமெரிக்க பொருளாதாரத்திலிருந்து விற்பனை செய்வதிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம். அவர்கள் மற்றொரு ஏமாளியை தேடிக்கொள்ளலாம். சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை பிரிக்ஸ் மாற்றும் வாய்ப்பு இல்லை. அப்படி செய்ய நினைக்கும் நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்.